இன்றைய நிரலில் கரியும் சோறும். எழுத்தாளர் விழி பா. இதயவேந்தன் அவர்கள் எழுதியது. சோற்றில் கரியை போட்டு பொங்கினால் அப்பாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்பாவுக்கு மட்டுமில்லை, அப்பாவின் பெயரால் அம்மாவுக்கும் தான். ஒரு கரித்துண்டாகிலும் எலும்போடு அப்படியே பல்லால் கடித்து இழுத்தால்தான் கரிச்சோறு சாப்பிட்ட நிம்மதி. அம்மாவிற்கும் எனக்கும் அன்றைக்கு மூக்கில் வியர்த்து வழியும். கரிச்சோறு ஆக்கும் அன்றைக்கு அக்காவின் முகத்தில் சந்தோஷக்கலை பொங்கி வழியும். என்னை விட ஆர்வமாய் காத்திருப்பாள். சாதாரண நாட்களில் அம்மா வேலை முடித்து திரும்பும்போது சாம்பாருக்கோ அல்லது காரக்குழம்பு இவற்றுக்குத்தான் ஏதாவது காய்கறி சாமான்கள் வாங்கி வருவாள். ஞாயிற்றுக்கிழமையில் எப்படியாவது கறி வாங்கி ஆக்கிவிட வேண்டும் என்பது பொது விதியாக இருந்தது. அப்பாவுக்கு அப்போதுதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சூட்டோடு சூடாக தொண்டை குழிக்குள் காரசாரமாக, அதிலும் சோற்றை விட கரியை அதிகமாக இறக்கினால்தான் அருமையான விருந்து சாப்பிட்ட மாதிரி திருப்தி வரும். அம்மாவின் வருமானத்திற்கு 3 வேளை சாப்பாடு என்பதே உறுதியில்லாதது. மதிய வேளையில் எப்படியும் கஞ்சியோ கூழோ இருக்கும். பொழுது சாய்ந்ததும் வட்டிக்காரனிடம் கடன் வாங்கி வந்து அடுப்பு புகைய ஆரம்பிக்கும். அம்மாவுக்கு தெரியும், அப்போது எந்த காய்கறி இருக்கிறதோ அன்றைக்கு அந்த குழம்புதான் இருக்கும். காய்கறி வாங்க காசு இல்லாவிட்டால் ரசமும் அப்பளத்தோடு முடித்து கொள்வாள். அதற்கு வழியில்லாவிட்டால் பொட்டுக்கடலை, வறுத்த மணிலா பயிறு, உப்பு, காய்ந்த மிளகாய் வைத்து அரைத்து துவையலாக உருட்டி கஞ்சிக்கு எடுத்து கொடுப்பாள். கிட்டத்தட்ட தெருவில் எல்லோரும் நிலைமையும் இப்படியாகத்தான் இருந்தது. ராமகிருஷ்ணன் வீடு மாத்திரம் கொஞ்சம் செழிப்பாக தெரியும். கணவன் மனைவி 2 பேருக்கும் அரசாங்க உத்தியோகம். பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்றிருந்தாலும் கைக்கு மெய்யாக காசு கிடந்தது. 3 வேளை சாப்பிடவும் மீந்த பணத்தில் அக்கம் பக்கத்தில் மனை வாங்கி போட்டிருந்தாள் ரங்கநாயகி. ரங்கநாயகியைப் போல சாமர்த்தியமும் திறமையும் அம்மாவுக்கெல்லாம் வராது. அதிலும் ஒண்டி வருமானத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டும். அக்கா படிக்காவிட்டாலும் நான் படித்தாக வேண்டும் என்ற நெருக்கடி. நெருக்கடி என்பதை விட கட்டாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாவுக்கு இருந்த நகராட்சி மேஸ்திரி வேலை நிரந்தரமாவதற்குள் அப்பாவே நின்று போய்விட்டார். நீரிழிவு நோய் வந்து காலத்திற்கும் அவரை பாடாய்ப்படுத்தியது. ரொம்ப காலம் படுக்கையில் படுத்து விட்டதால் அம்மாவுக்கும் தனக்குள் ஏகப்பட்ட குமைச்சல். விரும்பிய கணவனை சாதி விட்டு சாதியில் காதல் திருமணம் செய்து வந்து தெருவில் எல்லோருக்கும் முன்பாக பெருமையாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் வந்தவள்தான். ஏண்டி, விஷயம் தெரியாம சந்திரா குடுத்தனக்காரனை இழுத்துன்னு வந்துட்டாலாமே. இழுத்துன்னு ஒன்றும் வரல, கோயிலில் தாலி கட்டிக்கிட்டாடி. சரி, நம்மளை மாதிரி அவன் சாப்பிடுவானா? என்னாது? அதான்டி கறி. என்ன கறி? மாட்டுக்கறி, பன்னிக்கறி. பார்த்தா படித்தவன் மாதிரி தெரியிறான். அட, எவனா இருந்தா என்னடி? கறியை சாப்பிட்டு உடம்பு நோவை சென்மத்தை செருப்பால் அடித்த மாதிரி வேலை செஞ்சா தாண்டி அறிவு கிரிவெல்லாம் கிளம்பும். எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு நம்ம தெருவோட வந்துட்டாலே, அதுக்காக பெருமைப்படணுண்டி. இது மாதிரி எத்தனையோ விதமான பேச்சுக்கள், கிசுகிசுப்புக்கள், குமுறல்கள் என்று எல்லாவற்றையும் சமாளித்துத்தான் எங்களை எல்லாம் வளர்த்தாள் அம்மா. அம்மாவைப் போலவே தெருவில் நிறைய பேர் நகராட்சியில் துப்புரவு தொழில்களை செய்து வந்தார்கள். கூடவே கூலி வேலை செய்பவர்களும் சிறிய கடை வைத்து பிழைப்பு நடத்துவர்களும் இருந்தார்கள். கிடைக்கிற குறைந்த சம்பளத்தில் இந்த நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் இருந்து கொண்டு காலம் தள்ளுவது என்பது அவ்வளவு உஸ்தமானதாக இல்லை. வருடத்தில் ஒரு நாளாவது அம்மா தலைவலி, காய்ச்சல், உடம்பு சரியில்லை என்று வேலைக்கு நின்றதில்லை. ஓயாமல் வேலையே கதி என்றிருப்பாள். அறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லை என்கின்ற நிலையில் குடும்பம் குன்றிப் போயிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அம்மாவிற்கு விடுமுறை. வீட்டின் ஓர மூலையில் கருங்கல்லின் மேல் உட்கார்ந்து துணிகள் துவைத்து கொண்டிருந்தாள். அக்காவை அடிக்கடி கூப்பிட்டு போய் பார்த்து வா பார்த்து வா என்று அப்பா சொல்லி கொண்டிருந்தார். ஏய் மூதேவி, போய் குடத்துல தண்ணி எடுத்தாடி. வந்துடுறேம்மா. அப்படியா? எங்கடி சும்மா போய் வர? அப்பா தான் போய் வர சொன்னாரு. எங்கே? கறிவண்டி வந்திருக்கான்னு. 2 பேருக்கும் வேலை இல்லையாடி? வந்தா பெல்லடிக்க மாட்டான்? அப்பா வந்த கொஞ்ச நாளில் கறியை விதவிதமாக சுவைக்க ஆரம்பித்ததை பின்னாளில் தெரிந்தது. நாகப்பன் எப்போதும் சைக்கிளை தள்ளி கொண்டு வரும் சத்தம் தெருமுனையிலேயே கேட்கும். பள்ளம் மேட்டில் சைக்கிள் எகிரி குதிக்கும் போது பின்னால் கட்டியிருக்கும் கறிப்பெட்டி தூக்கி அடித்து சத்தம் கொடுக்கும். சின்னதும் பெரியதுமான கத்திகள் உரசி கிணுகிணுங்கும். அவன் சேவியர் காலனியிலிருந்து அகலமான மரப்பெட்டியில் மாட்டுக்கறியை பெரிய பெரிய பத்தையாக வெட்டி வைத்து கொண்டு மேலே ஒரு அழுக்கு துணியை மூடிக்கொண்டு எடுத்து வருவான். தெருமையத்தில் நொல்லச்சி வீட்டு வாசலில்தான் வந்து நிற்பான். கண்ணு கொஞ்சம் சாய்வாக சுருங்கி இருந்ததினால் மொட்டையம்மாளை நொலச்சி என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஏய், கறி வாங்கிறாடி?
தெருமுழுக்க கேட்கும்படி குரல் கொடுப்பாள். சட்டியும் பாத்திரமுமாக ஒவ்வொருவராக வருவார்கள். 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கறி வாங்கி போவார்கள். நொல்லச்சி ஈரலும் தொடைக்கறியும் வாங்குவாள். அம்மாவுக்கு மார்க்கண்டம்தான் பிடிக்கும். குழம்பு ஆக்குவதற்கு முன் அவித்து 1 2 துண்டு வாயில் போட்டால் பஞ்சு மாதிரி லேசாக இருக்கும். கூடவே கொஞ்சம் தொடைக்கறியும் சேர்த்து வாங்குவாள். எவ்வளவுக்கு வேணும்? 10 ரூபாய்க்கு. காசு? அம்மாவுக்கு சங்கடமாகி போனது. சேர்த்து தரேன்பா. ஏற்கனவே 40 ரூபா பாக்கி. அம்மாவிடம் மேஞ்சளவுக்கு மட்டுமே இருந்தது காசு. கறிக்கு கொடுக்க முடியாது. பாக்கி வேறு இருந்தது. 50 சம்பளத்தில் கொடுத்துட்றேன். ஆளாளுக்கு கடன் சொன்னா நான் எப்படி தான் பொழைக்கிறது? அவனது கடுமையான கேள்வி அம்மாவை குடைந்தெடுத்தது. அடிக்கடி நெஞ்சில் அரைந்து போவது போல இருக்கும். ரவ முட்டி எலும்பு தட்டி போடேன். நொல்லச்சி மேலும் இனாமாக கேட்டு நிற்கும்போது நாகப்பனுக்கு எப்போதும் எரிச்சல் வரும். எவ்வளோதான் போடுறது? இந்தா போ. கிட்டத்தட்ட பாதி வீடுகளில் வாங்கி விடுவார்கள். பெட்டியிலிருந்து ஒழுகும் இரத்தத்தை நாய் நக்கி கொண்டு நிற்கும். பூனை கூட மோப்பம் பிடித்தபடி நாக்கை துளாவிக் கொண்டு எட்டி நிற்கும். கிட்னி இருந்தா ஒரு துண்டு நறுக்கி போடுப்பா. ஏண்டா இந்த வயசுல எப்படி நீ சாப்பிட்ற? நாகப்பன் நொல்லச்சியை பார்த்து கேட்பான். இப்படி சாப்பிட்டா தான் எங்கள் வேலையை செய்ய முடியும். அவன் சொன்னதும் அவன் கிட்னி துண்டிலிருந்து ஒரு துண்டை சிறுகத்தியால் நறுக்குவான். கறியில குழம்பே காணோம். ரவ கொழும்பு சேர்த்து ரவை போடு. செத்த மாடா இருந்தா நீ கேட்கறத கொடுக்கலாம். இது காசை கொடுத்து அடிச்சியாரேன். அவன் அவளை முறைப்பதும் அவள் அவனை கெஞ்சி கூத்தாடி கறி வாங்கி போவதும் பார்ப்பவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஏன் தான் நொல்லச்சி இப்படி அலைகிறாளோ? சீ, ஒருவருக்கொருவர் மனதிற்குள் சுவிப்பார்கள். ஏன்பா அடுத்த வாரம் வருவீல்ல? வால் எலும்பு எடுத்தாரியா? ஏன்? கொஞ்சம் சூப்பு வச்சு சாப்பிட்டா தேவலாம். கொண்டாடுறேன். அப்படியே மூளை கிடைச்சாலும் எடுத்தா. பூண்டு மிளகு தட்டி போட்டு வறுத்துக்குவேன். அறுக்கிற இடத்தில் நிறைய பேர் வாங்கி போய்விடுவதால் பலர் தங்களுக்கு வேண்டியதை முன்னதாகவே சொல்லி வைப்பார்கள். அப்பாவின் விருப்பப்படி பெரும்பாலும் சோற்றில் கறி போட்டு பொங்குவாள் அம்மா. அன்றைக்கு பேச்சுக்காக வாய் திறந்து கேட்டாள். கறியை குழம்பு வைக்கவா பொங்கவா? பேசாம இப்படியே போட்டு பொங்கிடேன். அப்பா சொன்னதும் அம்மாவும் அக்காவும் துரித கதையில் பரப்பார்கள். ரோட்டு பக்கமுள்ள மளிகை கடையில் எண்ணெய், தேங்காய் பத்தை, மிளகாய்த்தூள் வாங்கி விடுவாள். கசகசா, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலம், பிரிஞ்சி இலை போன்றவை சேர்ந்து ஒரே உரையில் தொங்குவதிலிருந்து ஒன்றை வாங்கி வந்து விடுவாள் அக்கா. அரைக்க வேண்டியதை அரைத்து அக்கா கொடுத்ததும் அம்மா தாளித்து தண்ணீர், உப்பு, மிளகாய்த்தூள், மசாலா எல்லாம் சேர்த்து கொதிக்க வைத்து அரிசியை கழுவி கொட்டுவாள். ஞாயிற்றுக்கிழமையானாலே கடனை உடனே வாங்கி தெருமுழுக்க கறிச்சோறு வாசனை கிளம்பிவிடும். இல்லாத வீடுகளில் அக்கம் பக்கம் இருந்து குழம்பு கிண்ணத்தில் போகும். சிலர் சாராயத்தை குடித்துவிட்டு உருளுவதும் புரளுவதுமாக சகஜமாக இருக்கும். அதென்னவோ எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களைப் போலவே தெருமுழுக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தது. நொல்லச்சிக்கு கறி வாங்க முடியாவிட்டால் வீடு வீடாய் குழம்பு கேட்டு தன் மகளை அனுப்புவாள். ஒரு வீட்டில் கிடைத்து விட்டால் அத்தோடு விடமாட்டாள். பக்கத்து வீட்டில் தெரு கடைசியில் கேட்பாள். அப்புறம் பின்னால் தெருவில் தெருமுனையில் என்று ஒரு சேர சேர்த்து விடுவாள். ஒவ்வொருவரின் கைப்பக்குவத்தையும் சப்பி உச்சி கொட்டி ருசித்து பார்ப்பாள். அப்படியே கேட்டு கொடுக்காவிட்டால் எதையாவது சாக்கு வைத்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் திட்டுவாள். ஒருமுறை கன்னிக்குட்டி என்று மெயின் ரோட்டில் அடிபட்டு துள்ளி கொண்டிருந்தது. லாரியோ பஸ்ஸோ எதுவென தெரியவில்லை. சொந்தக்காரர்கள் வந்து பார்த்தார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. வேலைக்கு போய் பொழுது சாய வந்து கொண்டிருந்த துரைசாமியை கூப்பிட்டு கன்றுக்குட்டியை எடுத்து போகச் சொல்லிவிட்டார்கள். தூக்கி கொண்டு வந்து விளக்கு கம்பத்து கீழ் உட்கார்ந்த துரைசாமி அறுத்ததும் நொல்லச்சி முள்ளிக்கொண்டு விழிப்பிதுங்கி பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணுக்குட்டியை தூக்க வரும்போது பார்த்தவர்கள் 10 பேருக்கு மேல் கூடிவிட்டார்கள். 1 2 3 அப்படியே 5 கூரா போடுப்பா. நொல்லச்சி சொன்னதும் எல்லோரும் முகத்தை சுளுத்தி கொண்டு பார்த்தார்கள். அறுக்கும் போதே கறியை வறுப்பதா குழம்பு வைப்பதா என்று மனதிற்குள் கணக்கு போட்டாள். வீட்டில் ஒரு வாரம் கறி குழம்பு இல்லாவிட்டால் ரங்கநாயகி வீடு நொல்லச்சி வீட்டிலிருந்து அப்பா குழம்பு வாங்கி வரச் சொல்வார். ஒருமுறை தீபாவளிக்கு முன்னிரவு தெருவே அல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது. துணிமணி எடுக்க கடனுக்கு அங்குமிங்கும் பலர் அலைந்து கொண்டிருந்தார்கள். அம்மாவுக்கும் நினைத்த இடத்தில் கடன் கிடைக்கவில்லை. வேறு தெரிந்த வட்டிக்காரனும் தீபாவளி நேரத்தில் கடன் கொடுக்க முன்வரவில்லை. துணிமணி இல்லாவிட்டால் பரவாயில்லை, சாப்பாடாவது ருசியாக சாப்பிடலாம் என அப்பா சொல்லிவிட்டார். எப்படியோ 100 ரூபாயை அம்மா பிரட்டி கொண்டு வந்ததும் அப்பாவுக்கு உயிர் வந்த மாதிரி இருந்தது. ஏண்டி துரைசாமி பண்ணி இருக்கிறானாமே, பார்க்கலையே, போய் ஒரு கூறு சொல்லிட்டு வா. அப்பா சொன்னதும் பக்கத்து தெருப்பக்கம் போய் பார்த்தாள். நொல்லச்சி உட்பட பலர் நின்றிருந்தார்கள். துரைசாமி கருத்த பன்றியை சாகடித்து சுற்றிலும் கருப்பஞ்சத்தை தென்னை மட்டையால் கொளுத்தினான். பன்றியின் மயிர் நெருப்பில் பொசுங்கி துர்நாற்றம் அடித்தது.
ஒட்டாங்குச்சியை எடுத்து பன்றியின் மேல் முடிகள் உதிரச் சூடு காட்டியபடி பரபரப்பாகச் சுரண்டினான். கொஞ்சம் விட்டால் வெடித்து விடுகிற மாதிரி உப்பியிருந்தது பன்றி. புது பெண்ணுக்கு மஞ்சள் தேய்ப்பது போல் தேய்த்து கல்லின் மேல் தூக்கி வைத்து தண்ணீரால் கழுவினான். டேய் துரசாமி! அவன் நிமிர்ந்த திசையில் நல்லச்சி சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தாள். இன்னா செத்த வாழை அறுத்து குடேன். ஏன் தான் இப்படி அலையிறியோ நீ? சீ! அறுத்து கூறு போட்டு விற்க வேண்டாம்? அவள் சின்ன கத்தியொன்றை எடுத்து வாளை அறுத்து கொடுத்ததும் கொடுத்த வேகத்தில் நறுக்கென்று கடித்து சுவைத்தாள். சிலர் அருவருப்பாய் அதை வேடிக்கை பார்த்தார்கள். சின்ன வயதில் என்னையும் அக்காவையும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதென்று அப்பா கட்டாயப்படுத்தினார். பின்னாளில் அக்கா சாப்பிடுவதை ஒத்துக்கொண்டார். நான் அப்பாவிற்கு தெரியாமல் அம்மாவிடம் வாங்கி தின்பேன். அப்பாவிற்கு ஒரு நாள் தெரிந்துவிட்டதும் ஒரே சத்தம். வானத்திற்கும் பூமிக்குமாக எகிரி குதித்தார். படிக்கிறவனுக்கும் கொழுப்பு ஏறி புத்தி மந்தமாகும். நான் காதில் வாங்கிக் கொள்வதில்லை. சொல்லி சொல்லி பார்த்து அவர் சொல்வதையே கைவிட்டு விட்டார். எனக்கு சந்தோஷம். கடைசியில் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மாவை அழைத்து இந்த வாரமாச்சும் கறிச்சோறு கிடைக்குமா என காதில் பொறுமையாக கிசுகிசுத்தார். 2 வாரமாக அப்பாவின் மருந்து செலவுக்கே அம்மா லோல்பட்டு லொங்கொழிஞ்சி வீட்டில் சரிவர சோறாக்கவோ குழம்பு வைக்கவோ முடியவில்லை. வியாதி உச்சக்கட்டத்தை எட்ட எட்ட அம்மாவாலும் சமாளிக்க முடியவில்லை. அரசு மருத்துவமனை படுக்கையில் கொண்டு போய் சேர்த்து அப்பா யாருமே கேட்பாரற்று கிடந்ததால் அம்மா வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டாள். படுத்த படுக்கையிலும் கரிசோறு கேட்டு ஆசைப்பட்டதை அம்மா நிறைவேற்ற தீராத கஷ்டத்திலும் வண்டிக்காரனை பார்த்து கொண்டிருந்தாள். சேவியர் காலனியில் அறுக்கிறாங்களே, போய் வாங்கியார்ட்டம்மா? நான் கேட்டதும் அப்பா இங்கேயே வாங்கிக் கொள்ளலாம் என கையை அசைத்துச் சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை என்பதை மறந்து கிடக்கிறானா நாகப்பன் என அம்மா மனதிற்குள் புலம்பித் தவித்தாள். அக்காவிடம் தண்ணீர் கேட்டதும் வெந்நீர் சுட வைத்து கஞ்சி எடுத்து கொடுத்தாள். கஞ்சி சுடிசுட குடிக்கிறியாப்பா? எங்களின் கேள்விக்கு முழுதாய் அப்பாவால் பதில் சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறி கொஞ்ச நேரத்தில் நாடி அடங்கி போனது. அம்மா அப்பாவை காதலித்து கைப்பிடித்து வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு சேர வைத்து ஓவென அலறி துடித்தாள். கண்ணீரும் கம்பளையுமாக நாங்கள் தெருமுழுக்க வேகமாகச் சொன்னதும் வீட்டிலிருந்த ஒவ்வொருவரும் ஓடி வந்தார்கள். நாகப்பன் பெட்டு பிதுங்க கரிவண்டியை தள்ளிக்கொண்டு வந்து நிறுத்தி வீடுகளை பார்த்தான். 2 கத்தியை எடுத்து ஒன்றோடொன்று சர்புர் என்று சேர்த்தான். ஒருவரும் இல்லாதது கண்டு சைக்கிள் மணியை அடித்தான். சத்தம் கேட்டு நொல்லச்சிதான் முதலில் ஓடி வந்து சொன்னாள். இன்னைக்கு கறி வேண்டாம்ப்பா. ஏன்? சந்திரா வீட்டுக்காரன் செத்துட்டான். உனக்கு கூட வேண்டாமா? யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்றேன்ல. அவள் வெடுக்கென சொல்லிவிட்டு நகர்ந்தாள்.